தமிழக வெற்றிக் கழகத்தோட நிர்வாகிகள், முக்கியமாக தளபதி விஜய் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். செப்டம்பர் 17ஆம் தேதி ரொம்ப முக்கியமான நாள். இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். கண்டிப்பாக ரொம்ப 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 ஹாப்பியான நியூஸாக இருக்க போகிறது. அதாவது விஜய் அவர்கள் 234 தொகுதியிலும் தன்னோட பிரச்சார பயணத்தை ஆரம்பிக்க போகிறார்கள். செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து திருச்சியில் ஆரம்பிக்கிறார் தன்னோட பிரச்சார பயணம். ஒவ்வொரு நாளும், அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் தன்னோட பிரச்சாரத்தை ஒவ்வொரு தொகுதியில் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த பிரச்சாரம் முடிந்தவுடன் சென்னை திரும்ப இருக்கிறார். ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 120 நாள் இதுக்காக விஜய் அவர்கள் ஒதுக்கி இருக்காங்க. இந்த ஒரு பிரச்சாரத்தை மூன்று ஷெடியூலாக பிரிச்சிருக்காங்க. டிசம்பர் வரைக்கும் ஒன்றும், அதுக்கப்புறமா ஜனவரியில் ஒரு மாநாடு முடிச்சிட்டு அப்புறமா இன்னொரு பிரச்சாரத்தையும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் தான் கோவையில் ஒரு பிரம்மாண்டமான விழா ஏற்பாடு செஞ்சிருக்காங்களாம். தமிழக வெற்றி கழகம் தான் இதை ஏற்பாடு பண்ணியிருக்கு அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ எப்படி அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்ததோ, அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணாங்களோ, அதே மாதிரி தான் இப்போ கோயம்புத்தூரில் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை பிளான் பண்ணியிருக்காங்க. அது என்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் 17ஆம் தேதி. செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியார் புத்தக வெளியீட்டு விழா நடக்க போகிறாராம். ஸோ தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இந்த விழா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்கள் புத்தகத்தை வெளியிட போகிறாங்க. ஸோ புத்தகத்தை வாங்குவதற்காக சில தலைவர்கள் அழைப்புதல் விடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் கிடைச்சிருக்கு. அதில் திருமாவளவன் அவர்களோட பெயரும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாலே அவர் வரல. ஸோ இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கட்டும். இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் அவர்களுக்கும் அழைப்புதல் விடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ கமல்ஹாசன் அவர்கள் வருவாரா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்